சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதி விரட்டி அடிப்பு. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடுத்த தலைமை உதயநிதிதான் என்று கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில், உதயநிதியின் சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் இரண்டாவது முறை வெற்றியடைய வேண்டும் என்று பிரச்சாரங்களை தற்பொழுதே மேற்கொள்வதற்கும், பூத் கமிட்டிகளை மிக பெரிய அளவிலான கொண்டு வருவதற்கும் உதயநிதி ஏற்பாடு செய்தார். ஆனால் அப்பகுதி மக்கள் உதயநிதியை முழுமையாக புறக்கணிப்பதாகவும், உதயநிதி அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் இன்று வரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் உதயநிதி அவர்கள் எங்களது தொகுதிக்கு வந்தால் நாங்கள் நிச்சயமாக விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் கூறியிருப்பது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் தமிழக மக்கள் பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தேர்தல். இருமுனை போட்டியா, மும்முனை போட்டியா என்ற பல்வேறு குழப்பங்களும் தமிழகத்தில் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சேப்பாக்கம் தொகுதியில் உள்ள மக்களுக்கு செய்த ஒட்டுமொத்த மோசமான செயல்பாட்டின் காரணமாக உதயநிதி அவர்கள் எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களும் பிரச்சாரத்திற்கு வருகின்ற உதயநிதியை விரட்டி அடிப்பார்கள் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை தோற்கப்படுகிறதா? மீண்டும் அதிமுக திமுகவை தோற்கடித்து அரியணை ஏறுகிறதா? ஏனென்றால் உதயநிதி அவர்கள் சினிமாவின் அறிமுகமாகி அந்த புகழை வைத்துதான் அரசியலில் அவர் கால் பதித்தார். சேப்பாக்கம் தொகுதியில் பல வாக்குறுதிகள், இளைஞர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றியதன் காரணமாகத்தான் அப்பகுதி மக்கள் உதயநிதியை விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப பேசியிருப்பது சரியா? இதனால் உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது போலீஸ் பாதுகாப்புடன், அதாவது போலீஸ் குவிக்கப்பட்டுத்தான் பிரச்சாரங்களுக்கு உதயநிதி அவர்கள் மேற்கொள்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.